விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. எப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த தேர்தலை சந்திச்சுட்டு இருக்கோம், இதை தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ பசியும் வறுமையும் தான் பெரும்பான்மையான மக்களோட வாழ்க்கை நிலையாக இருந்துச்சு. அந்த அவல நிலையை மாற்றணும்னு இந்திய அரசு கொண்டு வந்ததுதான் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும் இன்னும் சில மாநிலங்களும் அளவோடு பெற்று வளமான எதிர்காலத்தை நோக்கி நடைபெற ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா இப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ண போகுதுன்னா, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை நோக்கி நடைபோட்டதுக்காகவே நம்மை தண்டிக்க பார்க்கிறாங்க. நடக்க போற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதுக்கான சதி திட்டத்தை சட்டமா நிறைவேற்றலாம்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இன்று மதியம் கூட இது சம்பந்தமா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் எச்சரிக்கை விடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். தமிழ்நாடு என்பதை வெறும் மாநிலமாகவோ நிலப்பரப்பாகவோ மட்டும் பார்க்க கூடாது. 8 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வும் உரிமை குரலும் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட குரல் வலையை நெரிச்ச நினைக்கக்கூடிய அவங்களுக்கு நாம சும்மா இருக்கக்கூடாது. நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஆபத்து குறித்து ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிருக்கக்கூடிய பாசிச நாசக வேலைகள் குறித்து பேசுனா படிப்பறிவு அறிவர்கள் சொல்லிக்கிறாங்களே. உதாரணமா பியூஷ் கோயல், அந்த பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப திமிர்த்தனமா நாவை அடக்கக்கூடிய வகையில் பேசாமல் பேசுகிறார். நான் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ். அதை மறந்துட்டு அத்துமீறி வாய்க்கொழுப்போடு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க மரியாதை கொடுத்தாதான் திரும்ப மரியாதை கிடைக்கும். பாஜக தமிழ்நாட்டை பற்றி தப்பா எடை போட்டு இருக்கு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்க முன்னாடி கையை கட்டிக்கிட்டு அடிமையா இருக்காங்களே சிலர், அவங்களை வச்சு தமிழ்நாட்டை குறைச்சி எடை போடாதீங்க. தமிழர்கள் அறிவானவர்கள், சுயமரியாதைக்கார உடையவர்கள். எங்க தன்மானத்து மேல கையை வச்சா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆணவத்துக்கு நாங்கள் கொடுக்கிற பதிலடி கடுமையானதாக இருக்கும். தமிழ்நாட்டுக்காக தமிழத்துக்காக போராட இப்ப யார் இருக்கா? தந்தை பெரியார் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இல்ல, பேரறிஞர் அண்ணா இல்ல, தலைவர் கலைஞர் இல்லைன்னு நினைச்சீங்களா? அது பெரிய தப்பு. அவங்களுடைய முழு உருவமா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. அவங்களுடைய ஆற்றல் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரூபத்தில் என் கூட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுடைய தன்மானத்தை உரிமைகளுக்காக இந்த ஸ்டாலின் களத்தில் நிற்பான், சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பான். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, தமிழ்நாடு தன்னுடைய இறுதி எச்சரிக்கை கொடுத்தாச்சு. நெருப்போடு விளையாட வேண்டாம். நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஒவ்வொரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இப்படி இந்த வேலூர் மாவட்ட வளர்ச்சிக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சிலவற்றை மட்டும் நான் ஹைலைட்டா தலைப்புச் செய்தியா சொல்ல விரும்புறேன்.
வேலூர் மாவட்டம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடின காலத்தில் தண்ணீர் பஞ்சத்தை போக்குற வகையில் 1300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்தோம். அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நான் தான் அதை தொடங்கி வச்சேன். வேலூர் மையப்பகுதியில் 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பென்ட்லைன் அரசு மருத்துவமனை, சேர்க்காடு திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் கல்விசார் கட்டடங்கள், காட்பாடி அருகே சட்டக்கல்லூரி, அப்துல்லாபுரம் அருகே டைடல் பார்க், 10 மேம்பாலங்கள், 7 தடுப்பணைகள், பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள், அணைக்கட்டு அரசு மருத்துவமனை, குடியாத்தத்தில் வட்டத்தலைமை மருத்துவமனை, குடியாத்தம் சேர்த்துவண்டை முதல் நெல்லூர்பேட்டை வரை ஏரிக்கரை வரை குடியாத்தம் சுற்றுச்சாலை, அப்துல்லாபுரம் விமான நிலையம் முதல் தேசிக்குப்பம் ஒடுகத்தூர் வரை ரூபாய் 50 கோடி மதிப்பிலான 4 வழிச்சாலை, பொன்னை அருகே ஆற்றின் அருகே கட்டப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்மட்ட மேம்பாலம், தொழிலாளர்களுக்காக 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு தங்கும் விடுதி, 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காட்பாடி 2வது ரயில்வே மேம்பால பணிகள் துவக்கப்பட இருக்கு. 176 கோடி ரூபாய் மதிப்பில் அணைக்கட்டு பகுதியில் மேலரசம்பட்டி கிராமத்தில் தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு வேலைகள் நடைபெற்று வருது. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காங்கேய நல்லூர்ல இருந்து தத்துவாச்சாரி வரையிலான மேம்பால பணிகள் நிறைவேறக்கூடிய நிலையில் இருக்கு. இப்படி எண்ணற்ற சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தும் போதும் என் மனசுல என்ன ஓடும் தெரியுமா? மாவட்டங்கள் உட்கட்டமைப்புல வளர்ச்சி அடையணும், மக்கள் பொருளாதாரத்தில் மேம்படணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், மகளிர் வாழ்வு செழிக்கணும், மொத்தத்தில் திராவிட மாடலால தமிழ் சமூகமே உயரணும். இதுதான் முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார்ந்திருந்தது என்னுடைய எண்ணமா இருக்கு. இப்படி நினைச்சுதான் ஒவ்வொரு திட்டத்தையும் உருவாக்குகிறேன், ஒவ்வொரு கையெழுத்தையும் போடுகிறேன். ஒவ்வொரு ஃபைல்லையும் கையெழுத்து போடும்போது அதனால பயனுள்ள லட்சக்கணக்கான மக்களுடைய மகிழ்ச்சி தான் என் கண் முன்னாடி நிற்கும். இங்க சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழுறீங்க. நாட்டோட பிற பகுதிகளில் சிறுபான்மை மக்கள் எத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு ஆபத்துகளுக்கு எதிர்கொண்டிருக்காங்க உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா தமிழ்நாட்டோட ஒவ்வொரு சிறுபான்மையினரும் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிற காரணத்தால் தான். தலைவர் கலைஞர் வழியில் இந்த ஸ்டாலின் அதை உறுதி செஞ்சிருக்கிறார். திமுகவும் தோழமை கட்சி இயக்கங்களும் தான் சிறுபான்மை மக்களுடைய உண்மையான காவல் அரணாக இருக்கும். நம்ம திராவிட மாடல் அரசுல இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை சுருக்கமா சொல்லணும்னா, ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்காக சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூர்ல தமிழ்நாடு ஹஜ் இல்ல கட்டடம் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கியிருக்கு. 2024 முதல் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு ஆண்டு நிர்வாக மானியம் 80 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து 11,364 ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இதுக்காக அரசு சார்பில் 24 கோடி 56 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி இருக்கிறோம். ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவ மாணவியருக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்திடுச்சு. எனவே நம்ம அரசு சார்பில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை
அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கிற முஸ்லீம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம். 2022ஆம் ஆண்டிலிருந்து 159 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் தகுதி சான்றிதழ் வழங்கியிருக்கிறோம். இதுல 103 சிறுபான்மை நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மையினர் தகுதி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்களை புனரமைக்க இதுவரை 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10 தர்காக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்கள், தர்காக்கள், வக்ஃப் நிறுவனங்களை புனரமைக்க இதுவரைக்கும் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 308 வக்ஃப் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தான்கள் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் தேவைப்படுகிற நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கையகப்படுத்தி மாநகராட்சியால் நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டங்கள் மற்றும் கபர்ஸ்தான் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. இப்படி சிறுபான்மை மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு அநீதி ஏற்பட்டா அங்கே பாதுகாப்பு அரணாக நிற்கிறது யாரு? நாங்க தான், திமுக தான், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. வீதி வீதியா போய் நம்ம கூடவே வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அநீதி இழக்கப்படுது, நாம தான் துணை நிற்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கையெழுத்து இயக்க நடத்தி பாதுகாப்பு தந்தது யாரு? திமுக. இதை கண்டிச்சு இந்த ஸ்டாலின் தலைமையில் மாபெரும் ஊர்வலம் போனோம். அதுக்காக என் மேலையும் என் கூட வந்து 8000 பேர் மேலையும் எஃப்ஐஆர் போட்டாங்க. போட்டது யாரு? பச்சோந்திக்கே டஃப் கொடுத்து கலர் மாறுகிறாரு அந்த பழனிசாமி தான். அது மட்டுமா, பழனிசாமி அதிமுக என்னவெல்லாம் செஞ்சது? சிஏ சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்சது. மாநிலங்களவையில் திமுக அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிருந்தா இந்த சட்டமே வந்திருக்காது. ஆதரிச்சு வாக்களிச்சது மட்டும் இல்ல, இந்த சட்டத்தால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு கேள்வி கேட்டு கொச்சைத்தனமாக கேள்வி கேட்டார் பழனிசாமி. இவருடைய துரோகத்துக்கு சிறுபான்மை மக்கள் பதிலளிக்க தொடங்கியதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை பிரிந்த மாதிரி ஒரு கபல நாடகம் போட்டார். அதோட கூட்டணி தர்மத்துக்கானத்தான் இந்த சட்டங்களை ஆதரிச்சோம் என்று கதை சொன்னார். ஓனாய் எதுக்கு அழுன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. அதனால மக்கள் என்ன பண்ணாங்க, பழனிசாமியுடைய நடிப்புக்கு ஆஸ்கர் விருது கொடுக்க முடியாதுன்னு 10 தோல்வி பழனிசாமி ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இதுல இருந்தாவது பழனிசாமி படம் கத்துக்கிட்டாரா? மறுபடியும் பாஜகவை தோல்ல சுமந்துக்கிட்டு வராரு. அண்மையில நாகர்கோவில் போய் பேசின பழனிசாமி இன்னொரு அரிய முத்த உதிர்த்திருக்கிறார். என்ன தெரியுமா? எங்களுக்கு கூட்டணி வேற கொள்கை வேறன்னு பேசியிருக்கிறார். பழனிசாமி அவர்களை, அப்படி என்னதான் உங்ககிட்ட கொள்கை இருக்கு, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கேட்போம். காலை பிடி, காலை வாறு, முதுகுல சவாரி செஞ்சு முதுகை குத்து, இதான உங்க கொள்கை? கட்சியோட பேர்ல இருக்கிற திராவிடம்னா என்னன்னு கூட தெரியாதுன்னு சொன்னவர் தானே நீங்க. உங்களுக்கு திராவிடமும் தெரியாது, அண்ணாமும் தெரியாது, மண்ணும் தெரியாது, மட்டும் தெரியாது. அதனால்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பழனிசாமிய அரசியல் அவமானமா பார்த்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பழனிசாமிய முகமடியா பயன்படுத்திக்கிட்டு டபுள் என்ற பேர்ல என்டிஏ ஆட்சி என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம்னு பாஜக திட்டம் போடுது. அதிமுக வெற்றி பெற்றா அது என்டிஏ ஆட்சியாகத்தான் இருக்கும்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட
மோடி மஸ்தான் வேலையும் ஈடுபடாது, அடிமை சாமியோட அடகு வைக்கிற வேலையும் நடக்காது. ஏன்னா தமிழ் மக்களுக்குள் இருக்கிறது அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட். நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறது அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட். அறிஞர் அண்ணா பிளட், தலைவர் கலைஞர் பிளட். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில சதிகளை முறியடிச்சு சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிமைத்தனத்தை ஒழிச்சு அதிகார மிரட்டல்கள் எல்லாம் தவிடு பொடியாக்கி அன்பால மக்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல, கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய புன்னகையால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சாதனை சரித்திரம் தான் திராவிட மாடல். முதலமைச்சரான முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் முன்னேற்றத்திற்கான மாபெரும் படிக்கட்டா அமைஞ்ச விடியல் பயண திட்டம். வேலூர் மாவட்டம் கந்தனேரியில் நடைபெற்று வரும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.